பேர் தான் திருநெல்வேலிக்காரின்னு சொல்லிட்டு. ஆனால் ஊருக்கு போனால் யாருக்குமே இந்த அல்வா அது இதுன்னு எதுவுமே வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேன் நான். ஏன்னா நானே வாங்க மாட்டேன். எனக்கே வந்து அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் முன்னாடிலாம் எங்கள் வீட்டிலேருந்து வரும்போது அல்வா, மஸ்கோத் அல்வா அது இதுன்னு நிறைய அந்த இனிப்பு காரெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இப்போல்லாம் என்னமோ தெரில, அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் யாராவது வாங்கி கொடுத்தா சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். எல்லாருமே அப்படி தானே இருப்போம். ஃபஸ்ட்டு அதில் நிறைய முந்திரிலாம் போட்டிருக்கோம். ஆனால் இப்போலாம் அதில் ஒன்று கூட காணும் பாருங்களேன். இது ஆக்சுவலாக வந்து நான் வாங்கிட்டு வரல. என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் உள்ள கொலீக் ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னா, அப்போ இவங்களுக்குமே வந்து ஒரு 1/4 கிலோ போல் கொடுத்துருப்பாங்க போல். அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்படி ஃபஸ்ட் டைம் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஜெல்லி மாதிரியே இருக்குமா, நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால். ஆனால் பாதிலே வச்சுட்டு போயிட்டா. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த அல்வா பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கும் பிடிக்கும் சூடாக சாப்பிடும்போது. அவ்வளோதான். பார்த்தீங்களா, காட்டும்போது இப்போ அதை ஒரு வழி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த க்ளே இருக்குல்ல, அது மாதிரி தான் பண்ணி கொஞ்ச நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.